நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தைகளே, நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டு வரும் ஒரு விஷயம், சாயப்பா, நாங்கள் இருவரும் விரும்புகிறோம், எங்களை சேர்த்து வையுங்கள், எங்களை சேர்த்து வைத்து எங்களுடைய தாலி பாக்கியம் நிலைத்து நிற்க வழி சொல்லுங்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு வரீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டு வரும் தாலி பாக்கிய வரம் என் பிள்ளைக்கு வழங்கிவிட்டேன். இல்லறம் நல்லறமாக வாழ்க்கை துணையும் இணைந்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். நம் சமுதாயத்தில் தாலிக்கு என்றும் பெருமதிப்பு உள்ளது. அதை நீ புரிந்து கொண்டு அந்த மதிப்பை நீ காக்க வேண்டும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு நீ விரும்பிய மன வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் நடந்தேறும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்கு நீ விரும்பிய மன வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் நடந்தேறும். திருமணமான பிள்ளைகள் தீர்க்க சுமங்கலியாய் சந்தோஷமாய் வாழ வாழ்த்துகிறேன். கணவன் பிரிந்து சென்ற சோகத்தில் வாழும் பிள்ளைகளே, கவலை வேண்டாம், கண்ணீரை துடை. உன் அன்பை புரிந்து விரைவில் உன்னிடம் வருவார் உனக்கானவர் உன்னை தவிர மற்றதெல்லாம் காணல் நீர் என்பதை விரைவில் புரிய வைப்பேன். கல்யாணத்தில் தாலி கட்டும்போது சொல்கின்ற மந்திரம் எதற்கு சொல்கின்றார்கள் என்று தெரியுமா? அதாவது, மாங்கல்யம் தந்துனானேனா பவஜீவன ஹேதுனா சந்தே பத்னாமி சுபஹே பவம் ஜீவ சதர்சாசதம் என்று புரோகிதர் கூறுவார். இந்த மந்திரத்திற்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியாது. இதற்கு அர்த்தம் என்னவென்றால், மாங்கல்யத்தின் மறுபெயர், அதாவது மங்களத்தின் மறுபெயர் கொண்ட அழகான மணப்பெண்ணே, இந்த நொடியிலிருந்து உன்னோடு துவங்கும் இல்லற வாழ்வு எனக்கு அல்லது நமக்கு மிக நல்ல முறையில் அமைய வேண்டும். நம் வாழ்வும் வளமும் நன்றாக இருக்க எல்லா வல்ல இறைவனின் மனதார வேண்டிக் கொண்டு இந்த புனிதமான திருமாங்கல்ய கயிற்றை உனக்கு அணிவிக்கிறேன். இந்த உலகமே போற்றும் நல்ல மனைவியாக அனைத்து இன்ப துன்பங்களிலும் சுக துக்கங்களிலும் சரிசமமாக பங்கேற்று 100 ஆண்டு காலம் நலமாக வாழ்வோம் என்பதே ஆகும். இப்படி அக்னி சாட்சியாக வைத்து கட்டிய தாலி என்றும் சக்தி வாய்ந்தது. அதை வேண்டி விரும்பி அடைய காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவாக அதை நான் நடத்தி தருவேன். ஆண் பிள்ளைகளும் இதை புரிந்து கொண்டு கட்டியவளுக்கு உண்மையாக இருக்கும்போது தான் அவர் வாழ்க்கை உயரும், நிம்மதி நிலைத்து நிற்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கூட இருப்பதே போதும் என்று நினைத்து அன்பு செலுத்தினால் குடும்பம் சொர்க்கமாகும். நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்தது அனைத்தும் நன்மைக்கே என்று நினைத்துக்கொள். அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில்தான் உள்ளது. ஆகவே இருக்கின்ற ஒரு வாழ்க்கையை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ சாயப்பா உனக்கு எப்பவும் உறுதுணையாக இருப்பார். சாயப்பாவை நம்பியோர் கைவிடப்படார். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.